ஏய் அம்மு, எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க, போய் ஹெல்ப் பண்ணு போ. பொம்பளை பிள்ளைன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு பழகுமா, இப்படி இருந்தா எப்படி? ஐயோ திட்ட போறாங்க. சாரிங்க, எப்பயும் தூங்குற மாதிரி மறந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல, சீக்கிரம் போ, அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. அத்தை சாரித்த, எப்பயுமே சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சமைச்சிட்டேன், நீ சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. என்ன எதுவுமே திட்டாம போறாங்க. அத்தை நான் லேட்டா எழுந்தனே, உங்களுக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லையா? இதில் என்னம்மா கோவப்பட வேண்டியது இருக்கு? நானும் என் கல்யாணம் ஆன புதுசில் ஒன்றை மாதிரி இருக்கத்தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் மாமியாரெல்லாம் ரொம்ப கண்டிப்பாகம்மா 5 மணிக்கு மேலையெல்லாம் தூங்க விட மாட்டாங்க. நீ இப்போவே நல்லா தூங்கிக்கோம்மா. பிள்ளை குட்டியெல்லாம் பிறந்து விட்டு நீ தூக்கத்தையே மறக்க வேண்டியது இருக்கும்.